நெஞ்சில் குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும். நாளுக்கு நாள் வாரிசு திரைப்படத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 24ஆம் தேதி மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது. இதனை காண கோடான கோடி ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். விஜயின் ஜோடியாக ராஷ்மிகா, இசையமைப்பாளராக தமன் என விஜய் புத்தம்புதிய கூட்டணியுடன் களமிறங்குவதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தற்போது வாரிசு திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இப்படம் வழக்கமான விஜய் படங்களைப் போலில்லாமல் சற்று மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும் என்றும், பூவே உனக்காக துள்ளாத மனமும் துள்ளும் பட விஜயை நாம் வாரிசு படத்தில் பார்க்கலாம் என்றும் தகவல் வந்துள்ளது. இதுவரை இப்படத்திலிருந்து வெளியான போஸ்டர்கள், பாடல்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இரட்டிப்பாகியுள்ள நிலையில் வாரிசு திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாக உள்ளது. அதே பொங்கலுக்கு அஜித்தின் துணிவு படமும் வெளியாவதால் ரசிகர்கள் ஆவலாக இந்த மோதலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் இப்படத்திலிருந்து ரஞ்சிதமே, தி தளபதி ஆகிய பாடல்கள் வெளியாகி மாஸ் ஹிட்டடித்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அம்மா சென்டிமெண்ட் பாடல் வெளியாகி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து தற்போது இப்படத்தை பற்றிய மேலும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இப்படத்தில் ஒரு பாடல் மிகவும் ஸ்பெஷலாக உருவாகியுள்ளதா. சங்கர் மகாதேவன் மற்றும் கார்த்திக் பாடியுள்ள இப்பாடல் திரை ரசிகர்களை ஆட்டம் போட வைக்குமா. யூத் படத்தில் இடம்பெற்ற ஆர் தோட்ட பூபதி பாடலைப் போல இப்பாடல் அமைந்துள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 24ஆம் தேதி சென்னையில் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்ற நிலையில் தற்போது இப்படத்திலிருந்து ஒரு போஸ்டர் வெளியாகி ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று வருகின்றது. இதை பார்த்த ரசிகர்கள் இந்த போஸ்டரை தான் முதல் பார்வையாக வெளியிட்டிருக்க வேண்டும், இப்படி செஞ்சிட்டீங்களே வம்சி என கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் வாரிசு படத்தின் முதல் போஸ்டர் சில கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள போஸ்டர் ரசிகர்களின் பேராதரவை பெற்று வருகின்றது.